பாராளுமன்ற தேர்தல் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க கேப்டனோட தீவிர ரசிகர் அப்படின்னு. இந்த முறை உங்களோட ஓட்டு யாருக்கு இருக்க போகுது? ஏதாவது சொல்ல முடியுமா அதை பற்றி? எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கேப்டனுடைய தீவிர ரசிகர் தான். ஆனால் நான் இப்போ சொன்னது வந்து கொள்கையின் அடிப்படையில் தான் நம்மளுடைய மக்களினுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா இயற்கை அப்படின்னு. இப்போ எல்லா கட்சியிலையுமே வந்து ஓட்டுக்கு என்ன, நான் வந்து உங்களுக்கு இப்போ கூட பார்த்தேன், பெட்ரோல் வந்து 75 ரூபாய், டீசல் 60 ரூபாயா மாற்ற போகிறேன். ஏன் அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி மாற்றலை? டோல்கேட்டே இருக்காதுங்கிறாங்க. அவன் தான் கொஞ்சம் வெளிநாட்டுக்காரன் கொஞ்சம் ரோட ஒழுங்காக போட்டு வச்சுருந்தான். இப்போ அதையும் டோல்கேட்டை எடுத்துருவேன், ஏன் இதை முன்னாடி எடுக்கல? பெரிய பெரிய கட்டடம் கட்டி பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் அவங்கவுங்க கட்சி வரும்போது கட்சி பேர் போடுறாங்க அப்படிங்க. ஏன் எந்த ஒரு கட்சியும் இந்த விதை நெல்லை நாங்கள் தான் எடுக்கிறோம், யாருக்கும் விவசாயத்தில் எங்களை வரல, ரேஷன் அரிசி கொடுத்து போய் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க போர்டு வைக்கல. சரி, ஓகே, இதெல்லாம் எங்கள் அரசாங்கத்தில் கொடுக்கப்படுது. ஒரு பொங்கலுக்கு பரிசு கொடுத்தா கூட உங்கள் கட்சி பேர் போடும். ஏன் அந்த தினமும் போடுற உணவில் உங்கள் பேர் போடுது? ஆனால் அந்த கோணியில் உங்கள் முத்திரை இருக்குது ஒன்று. அதே மாதிரி ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலில் ஏன் ராஜராஜனுக்கு பெரிய செலவு வைக்க வேண்டியது தானே? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஓட்டு எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் வந்து இதை தரோம், நீங்கள் இதை தரோம், நாங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தருவோம், உங்களுக்கு இதெல்லாம் செய்வோம். ஆனால் சீமான் அப்படி சொல்லலைல்ல. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்க போராடும். அதாவது தமிழ் தேசியம் நாமல் ஒன்றுபடுவோம், ஒன்றாகவும் இலக்கை அடையும். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வாங்க போராடலாம்னு அவருக்கு. நம்ம எதெல்லாம் திருட்டு போச்சு எதப்போ அவன் சொல்கிறாங்கல்ல, அவர் சின்னத்தை திருடிட்டாங்க. இது எப்படி அப்படின்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படான்னு. அவர் விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் அந்த மீடியாலாம் அவர் ரொம்ப பேர் தரக்குறவ பண்ணிடுச்சு. அவர் மேலே ஒரு 7% ஓட்டுங்கிறது கண்டிப்பாக 3% கிடைக்குமா அப்படின்னு தான் இளைஞர்கள் மாறிட்டாங்க. கடைசியில் இவங்க பண்ண கூட்டு வெளிப்பட்டுருச்சு. ஒரு 10 கடை, இப்போ இது வந்து அரசியலுங்கிறது வியாபாரம் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களா. இந்த வியாபாரத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு 10 கடை இருக்குது. இதில் புதுசாக வந்து ஒருத்தன் கடை போட்டால், ஒருத்தன் புதுசாக வந்து கடை போட்டிருக்கான், சரி ரைட்டு, அவன் என்னத்தை பண்ணிட போகிறான், நம்ம இத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வியாபாரம் நுணுக்கம் இருக்கும், நமக்கு நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. திடீர்னு அந்த கடையில் கொஞ்சம் ஒரு நல்ல பொருளை வச்சு நல்ல நல்ல விஷயங்களை வந்து நேர்மையான முறையில் லாபத்தையும் குறைவான முறையில் மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சேவை பண்ணுறான்னு வச்சுங்க. ஒரு கடைக்காரன் டக்குன்னு என்னடா வந்து டக்குன்னு நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த கடை சாவியை திருடிடுது. சற்று சாவியை திறக்கணும்னு, கடை திறக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தெரியாத கிராமப்புறத்தில் அறியாமல் இருந்த கிராமவாசிகள் வரைக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த பட்டி தொட்டி வரைக்கும் நீங்கள் விளம்பரம் பண்ண வேண்டாம், போஸ்ட் ஒட்ட வேண்டாம், நீங்கள் எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டாம், நாங்களே உங்களுக்கு பண்ணித்தரோம், நீங்கள் வீட்டிலேயே இருங்க, உங்களுக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்கள் வேலை, நீங்கள் பிரச்சாரம்லாம் பண்ண வேண்டாம், எங்கே பார்த்தாலும் சின்ன இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லாத பொருளை தேடுவோம். பார்த்துருக்கீங்களா? அடடா என்ன ஒரு பொருள் வந்து நம்ம கடை வீதிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கார்பரேட்டுக்காரன் ஒரு விளம்பரம் கொடுப்பான், என்னதுன்னு திங்க் பண்ண வைப்பான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி அவருக்கு கட்சி சின்னம் என்ன, அதாவது எல்லாத்துக்கும் கொண்டு போய் நீங்கள் எந்த பிரச்சாரமும் பண்ண வேண்டாம், நாங்களே கொண்டு போய் சேர்க்கிறோம், உங்கள் கட்சியை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்கள் வேலை அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. அதாவது கொள்கைகள் நல்லா இருந்தா, எண்ணம் நல்லா இருந்தா, சீமானுக்கு ஓட்டு கிடையாதுங்க, அவருடைய கட்சிக்கும் ஓட்டு கிடையாது, அவருடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் தான் ஓட்டு. அவர் என்ன, நான் உனக்கு ஐடி படிச்சுட்டு வா, உனக்கு நான் கம்ப்யூட்டரில் வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன், உனக்கு டாக்டர் உனக்கு பெரிய மருத்துவமனை கட்டித்தரேன், காலேஜ் கட்டித்தரேன்லாம் சொல்லவே இல்லை. ஆடு மாடு மேய்க்கணும், விவசாயம் பண்ணணும், வேலை செய்யணும், உழைக்கணும், கிணறு வெட்டணும், குளம் வெட்டணும், புறன்றவனை தடுக்கணும், உன் வீட்டை நீ காவக்காரனா நின்று பாதுகாக்கணும். உன் வீட்டை பாதுகாத்தா தான் உன் ஊரை பாதுகாக்க முடியும், உன் ஊரை பாதுகாத்தா தான் இந்த உன்னுடைய எல்லா விஷயத்தையும் இப்படி ஒவ்வொன்றா கடைசி வரைக்கும் இந்த நாட்டை பாதுகாக்க முடியுங்கிறதுல நீ வேலை செய்ய ரெடியாங்கிறார். இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான், நான் வெளிநாட்டில் போய் ஒட்டகம் மேய்ச்சது போதும், இங்கே வந்து மேய்க்க வரேன்னு தான் சொல்கிறான். இதுக்கு எதிர்வினையாக பேசுகிறவன் என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு பயம். பயப்படுறவன் தாங்க 1000 பேசுவான், பயப்படாத பேசவே மாட்டான். இப்போ நான் ஜெயிக்க போகிறேன்னு தெரிஞ்சா, அதான் சொல்கிறேன், குலைக்கிற நாய் கிடைக்காது அப்படின்னா, இந்த நாய் எதுவும் பண்ணாதுன்னு சொன்னால் நீ சீண்ட போகிறதில்ல, இந்த நாய் கடிச்சிடும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது பண்ணுது. அப்போ இவன் ஜெயிச்சிருவான்னு தெரிஞ்சா நீ அடக்குமுறைங்கிறதுல இதான், அதாவது அரசியலில் தேர்ச்சி. இதுக்கு உதாரணம் நான் கலைஞரை சொல்லுவேன், அம்மா ஜெயலலிதா அம்மாவை சொல்லுவேன். இவங்களா இருந்திருந்தா இந்த கட்சியை பற்றி எந்த ஒரு தூசு துரும்பும் இல்லாமல் எலெக்ஷன் நேரத்தில் அழகாக அமைக்கிருப்பாங்க, வெளியே வர விட மாட்டாங்க. விஜயகாந்த் சார் பேசாத பேச்சா, அவர் ஸ்பீச்சையும் வெளியே வர விடல, அழகாக உள்ள சேர்த்தாங்க, தூக்கி வெளியே வீசினாங்க.
உள்ள சேர்த்து ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரை நியமிச்சு நீ உள்ள வந்து பேச தகுதி கிடையாது, நாங்க சொல்றதை கேட்டா நீ கட்சிக்கு. அப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு, கையை நீட்டினதை போட்டு அதுக்கு தீர்வை செத்ததுக்கு அப்புறம் தாங்க வந்தது. அது அரசியலில் சாணக்கியத்தனம். இன்னைக்கு அவனுக்கு இன்னைக்கு யாருக்கும் சாணக்கியத்தனம் இல்லை. அதனால அது அரசியல்வாதிகள் கிடையாது, அது அரசியல் வியாதி. உங்க கொள்கைகளை அவங்களே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதுல எவன் தரலையோ, இந்த தெலுங்கானாவில் அந்த ஏதோ அவர் தேசிய கட்சின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வேற ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது, இல்லப்பா யாரோ உங்களுக்கு தூக்கி கொடுத்தாங்களான்னா ஆமாண்ணாரு. யாரோனா எலெக்ஷன் அப்படி அந்த கமிஷன் இது தூக்கி கொடுத்து, சரி ரைட்டு அப்போ பட்டியலை கொடுங்க அப்படின்னா, ஐயோ நீங்க விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா. எண்ணம், ஒரு மனிதனுடைய எண்ணமே அவனுடைய செயல்பாடு நிர்ணயிக்கும். கெட்டது. அப்போ நீ என்ன பேசணும்னு நினைக்கிறப்போ, போலீஸ்காரருக்கு வந்து இவனை பார்த்தா திருடனா இருக்குமோ, அவனை பார்த்தா திருடனா இருக்குமோ, திருடனுக்கு இவன் போலீஸா இருப்பானோங்கிற பயம். அப்போ இவனுடைய எண்ணம். அப்போ கட்சி நீங்க காசு கொடுத்து வாங்கிடுவீங்க, என்னுடைய வேட்பாளர்களுக்கு காசு கொடுத்து வாங்கி. அப்ப என்ன அர்த்தம், எங்களை காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க இந்த மாதிரி மறுத்து சொல்றது. உங்களுக்கு புரியுதா? அதாவது நாங்களாம் விலை போயிட்டோம், நாங்க எங்களுடைய ஆவணங்கள் வேற பக்கம் இருக்கு, எங்களை கிட்ட நீங்க வந்து எங்களை காசு கொடுத்து வாங்கணும்னா அது நீங்க அதே மாதிரி துண்டு போட்டு தான் பேசணும். துண்டு வெளியில தெரியாது, உள்ள கை பிடிச்சு பேசுவோம். அதுக்கு தான் கை கோர்க்கலாம் வாங்குற. அவர் என்ன சொல்றாரு, என் தோல்ல போட்ட துண்டு அவன் கைக்கு போட மாட்டேன், என் துண்டு தோல்லையே இருக்கட்டும்ங்கிறாரு. நல்ல விஷயம்தான். காளியம்மாளை ஜெயிக்க சொல்லுங்க. காளியம்மாள் நிச்சயமா மயிலாடுதுறையில் நின்னா எதிர்த்து எத்தனை பேர் நின்னாலும் அந்த மாதிரி ஜெயிக்கும். எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை இந்த எலெக்ஷன் நிரூபிக்கும். எவ்வளவு லேட்டா சின்னத்தை கொடுத்தாலும் ஆல்ரெடி எதிர்பார்ப்பை கொடுத்துட்டாங்க. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, நாளைக்கு பண்டிகை பண்டிகை பண்டிகை, பொங்கல் பொங்கல் பொங்கல். தமிழனின் திருநாள் இயற்கைங்கிற பொங்கல் தான். தமிழனின் திருநாள் முதல்ல சூரியனுக்கு தான், ரெண்டாவது மாட்டுக்கு. அப்போ இயற்கை தான் தமிழ். அப்போ நீங்க சொல்லிட்டீங்க என்னைக்கு இது, இப்போ என்னைக்கு திருவிழா மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துட்டீங்க. இந்த ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சு, விஜய் படம் ரிலீஸ் ஆச்சு, நான் 10 நாளைக்கு முன்னாடியே டீசர் வரும் பார்த்துருக்கீங்களா? இவங்க டீசர் விடுறாங்க, கட்சி சின்ன மென்ன சின்ன மென்ன சின்ன மென்னு. இப்ப மத்த சின்னம் மறந்துருக்கும், இப்ப இந்த ஒரு சின்னம் மட்டும்தான் எல்லாரும் எண்ணத்திலயும் இருக்கும். அந்த எண்ணம் தான் இவரை ஜெயிக்க வைக்க போகுது. எதிர்கட்சியினருக்கும் இதை செயல்படுத்திய அத்தனை மறைமுக நண்பர்களுக்கும், சீமான் அவர்களினுடைய தீவிர ரசிகர் கிடையாது, அவருடைய கொள்கையின் தீவிர ரசிகன். அந்த கொள்கையின் அடிப்படையில அவர் சார்பில் மிகப்பெரிய நன்றி, அதுவும் தாழ்மையான பணிவோட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து செய்யுங்க. நாங்க வெற்றி பெற, அவருடைய கொள்கை வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்க ஜாதக ரீதியாவே வந்து இந்த கட்சியை பற்றி நிறைய பேர் பற்றி பேசுறீங்க. சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்குமே வந்து அவர் இதெல்லாம் நம்புறதே கிடையாது. அவர் இந்த ஒரே நிமிஷம், நீங்க நம்புறது கிடையாதுன்னா, இந்த இயற்கையில நீங்க இன்னைக்கு போலி விதை, இந்த கடைசி விவசாயின்னு ஒரு படம் எடுத்தாங்க. இந்த கடைசி விவசாயில அவரு, ஐயா நீங்க இந்த கத்திரிக்காய் விதையை போட்டீங்கன்னா இது நிறைய கொத்து கொத்தா காய்க்கும் அப்படின்னு சொன்னோடனே, பரவாயில்லப்பா நீ கத்திரிக்காயில விதையை கொடு, நான் திருப்பி அந்த விதையை எடுத்து திருப்பி நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன்னா, இல்லையா ஒரு தடவை தான் காய்க்கும், 2வது விதை நீ என்கிட்ட வரணும்னே எனக்கு அந்த விதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு சீமான் அவர்கள் போயிருப்பாரு, அந்த கடைசி விவசாயிக்கு அது பேச்சுரையாற்ற போயிருப்பாரு. அந்த கடைசி விவசாயி வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா, வருங்காலத்துல உனக்கு குழந்தை கொட்டை இல்லாம பிறக்கும், அதாவது ஆண்மை இல்லாம பிறக்கும், நீ ஏத்துப்பியா? அப்போ விதைய மலராக்கிட்ட அப்படிங்கும்போது, இங்க ஜோதிடம்ங்கிறது இயற்கை. உனக்கு என்ன நல்லது கெட்டது நடக்கும், உன் குடும்பத்துல வரக்கூடிய நல்லது கெட்டது தீர்மானம். நீ அதை வச்சு வியாபாரம் பண்ணதுனால, கொள்கைக்கு அடிப்படைங்கிறது உங்களுக்கு அந்த கொள்கையினுடைய நியாயம் தர்மம். நீ கொள்கையை வந்து வியாபாரம் பண்ணி அநியாயம் பணம் அப்படின்னு கொண்டு போயிட்ட. அப்போ வாதம் வேறு, விவாதம் வேறு. நீ வந்து இதை செஞ்சா நல்லது நடக்கும்னா, நீ தான் ஏமாத்துறன்னு தெரியும் போது ஏமாற்றத்தை பிடிக்காதுன்னு சொன்னாரு, உண்மையை பிடிக்காதுன்னு சொல்லல. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். உங்க அப்பா அம்மா சாமின்னு சொன்னா அவர் ஏற்பாரா, இருக்க மாட்டார். நான் அதைத்தான் சொல்றேன். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், குடும்பம் கோயிலுங்கிறேன். அவரு நான் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, எங்க அப்பா அம்மா சாமி வீட்டுல இருக்காங்கிறாரு. அது மாதிரிதான் ஜோதிடம்ங்கிறது பொய்யான தகவல்களை பரப்புறதுனால நம்பிக்கை இல்லை. உண்மையான தகவல்கள் இன்னைக்கும் பெரிய பெரிய முப்பாட்டர்கள் தமிழ் முருகனுடைய, நீங்க இன்னைக்கு தமிழ் கடவுளால் முருகனால் உருவாக்கப்பட்டதான் ஏற்கனவே உயிரெழுத்துன்னு சொல்லி, அவர் இன்னைக்கு முருகனையும் சிவனையும் இல்லைன்னு சொல்லல, அந்த கோயிலுக்கு மோடி வரலன்னு தான் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் உண்மையான கொள்கை சொல்லும் போது ஏற்புடையவர் தான்.
கருத்துக்கள் நியாயமாகவும் உறுதியாகவும் திண்ணமாகவும் அது உண்மையிலேயே பாரம்பரியமாக இருந்தால் அவர் ஏத்துக்கிறார். ஏன் திருக்குறள் ஏத்துக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லலையே. அது மாதிரி ஜோதிடத்தை இன்னைக்கு சொல்றவன் பணத்துக்காக சொல்றாங்கிறதுனால அவருடைய கட்சி, நான் ஜாதக ரீதியாங்கிறத விட கொள்கை ரீதியா சொன்னேன். அந்த கொள்கை இதுல இருக்குல்ல. உங்களுக்கு சீமான் அப்படிங்கிறது சூரியன் ராகு சேர்க்கை இல்லைன்னா அரசியல் பிராப்தம் இருக்காது. இப்போ இந்த சூரியன் ராகு சேர்க்கைங்கிறது உங்களுக்கே தெரியும். செவ்வாய்ங்கிறது ராகு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த காவல் உங்களுக்கு நல்லா பார்த்துங்க. மேஷ வீட்டில் சூரியன் ராகு, அதுதான் டெல்லி, அதுதான் தலைமை. அப்போ சூரியன் ராகுங்கும் போது அவர் பேர்லயே வந்துடும். இப்போ ஒருத்தன் பேர் வச்சப்ப எனக்கு முருகப்பெருமாள், எனக்கு செவ்வாய் சந்திரன் சேர்க்கிறோம், ஒருத்தர் பேர்லயே அது இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னது ஜோதிட ரீதிங்கிறத விட இவருடைய கொள்கைங்கிறது, நான் என்ன சொல்றேன்னா, வடிவேல் கிணத்தை காணோம்னாரு. இப்போ எங்கள் ஊரில் நிறைய கிணத்தை காணும். 4 கிணறு இருந்துச்சு, இப்போ கிணறு கிடையாது. இப்போ நாங்கள் கிணறு வெட்டணும்னா அரசாங்கம் எங்களுக்கு கைது பண்ணிடுறோம். ஏன்னா பொது வழியில் கிணறு தோண்டினா எவனாவது எதையாவது கலந்துருவானா? அரசாங்கத்தில் உள்ள கார்பரேஷன் வாட்டரில் எவன் என்னத்தை பண்ணே தெரியாது. சரி, ஓகே, இன்னைக்கு எல்லாத்தையும் பாக்கெட்டில் அடைச்சி வைக்கிறீங்க. பெரிய பெரிய கம்பெனி கிணறு அளவுக்கு போர் போடுது. எங்கள் கிணறு தோண்டாதாங்க 4 பக்கம் ஊற்று வரும், தோட்டம் வளரும். சொட்டு நீர் பாசனம் போட்டால் இப்போ ஒருத்தன் கடலை பயிரிடுறான்னு வச்சுங்க, வேர்க்கடலை. ஒவ்வொரு செடிக்கும் அவன் சொட்டு நீர் பாசனம் போட முடியும். நீர் வளம் நல்லா இருந்தால் தானே. நிலவளமும் நீர்வளம், நீரின்றி அமையாத உலகு. நீ தண்ணியை விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும்னு அவர் சொல்றாரு. இப்போ ஊருக்கு அவன் அங்கங்க கிணறு தோண்டினான்னா இந்த தண்ணி கம்பெனிக்காரங்க பூரா அடிச்சு விரட்ட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு கொக்கோ கோலா கம்பெனி பூரா வெளியில ஓட வேண்டியது. இது எல்லாமே கார்பரேட் வியாபாரம். அந்த வியாபாரத்தை எதிர்த்து நான் போராட்டி இந்த இயற்கைக்காக தான் ஒருத்தன் போராடுறான். இந்த இயற்கை வெல்லும்னு சொன்னேனே தவிர அவருடைய கொள்கை என்பது இயற்கை. அந்த இயற்கை வெல்லும். அதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடியது நம் தமிழ் இன பிள்ளைகள். ஒரு நேரத்துல சுதந்திரத்துக்காக போராடினாங்கன்னா அவனும் எதை திருட வந்தான், அதே உணவு பொருளுங்க. இன்னைக்கு அதே உணவுக்கு தான் சண்டை. இந்த உணவை கொடுத்தவன் தான் காமராஜர், உங்களுடைய நம்ம விஜயகாந்த் சார். உங்களுக்கு மக்களுக்காக பாடுபடுற யாருமே அழியறது இல்லை. அதே மாதிரி காமராஜர் தமிழன். அதுக்கப்புறம் நீங்க எடப்பாடி தமிழன்னு கேட்கலாம். அவர் ஜெயலலிதா அம்மா விட்டுட்டு போனது குறைபாடு தான் செஞ்சார். திருப்பி தனியா நின்று ஜெயிக்கல. காமராஜர் தனித்து நின்று தமிழனால், அதாவது நாடோடி என்பது தமிழன். நாடோடிகள் நாடாண்டு நாடு திருந்தும். இந்த நாடோடி தான் சென்ட்ரல் வரைக்கும் போனாரு. அதே தமிழன்கிற நாடோடி தான் இந்த நாடு திருந்தும். ஏன்னா அவருக்கு கீழே தான் இந்த தமிழ் மக்களுங்கிற எல்லாரும் ஒன்றிணைவாங்க. இங்க இவருக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையும் அடுத்த தமிழன் தானே. நம் பரம்பரையும் நம்ம தமிழன் என்ற என் கோட்பாடுகளை கொண்டு அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கொள்கை இல்லை, என் முப்பாட்டனர், அவருக்கு முப்பாட்டனர் 3 தலைமுறை சொல்றாரு. அப்படி இருக்கும்போது காமராஜரை பெருமையா பேசுறாரு. அப்போ காமராஜருக்கு அடுத்தது சீமான். அவனும் தென் மாவட்டத்தை சேர்ந்த தமிழன். தமிழனால் நாடாண்டு இந்த நாடு திருந்தும். அவனே நாடோடி, சிந்து சமவெளி வரைக்கும் நாடோடி. இந்த சிந்து சமவெளிங்கிறது இந்துன்னு சொன்னாரு. அந்த சிந்துங்கிற இயற்கை தான் இறைவன் நான் சொல்றேன். அந்த இறைவன்கிற இயற்கைக்காகங்கிறது தான் உணவு. உணவே மருந்து, உறவே தமிழ் இனமே கடவுள். அந்த இனம் ஒன்று சேர்ந்து தமிழ் இனம்ங்கிற கடவுள்ங்கிற முருகனின் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து அசுரவதம் நடத்தி ஜெயிக்கும்.